வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமைகளை ஸ்திரப்படுத்தி மக்களுக்கு முன்னுதாரணமாக செயல்படுவதே அரசாங்கத்தின் நோக்கம் என ஜனாதிபதி தெரிவிப்பு. தென்னகோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணை குறித்து முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச விளக்கம். வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பாணை. முன்னாள் தளபதிகள் மூவருக்கு விதிக்கப்பட்டுள்ள தடைகள் மற்றும் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையின் மீளாய்வு கூட்டத்தொடர் குறித்து ரணில் பிரித்தானிய உயர்ஸ்தானிகருடன் கலந்துரையாடல். தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டில் எதிர்கால வளர்ச்சிக்கான வழியை உருவாக்கியுள்ளோம் என ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமையை ஸ்திரப்படுத்தி மக்களுக்கு முன்னுதாரணமாக செயல்படுவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி நமதே ஊர் எமதே மக்கள் பேரணியில் பேசிய ஜனாதிபதி நாட்டை மீண்டும் எழுச்சி பெற செய்ய உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு தேவை என்று வலியுறுத்தியுள்ளார். அரசியல் மற்றும் பொருளாதார மாற்றங்களை உருவாக்க மக்கள் புதிய அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தனர். அதற்கு எதிராக சிலர் விமர்சனம் செய்தாலும் அவர்கள் கிராமங்களுக்கு சென்று மக்களின் நிலையை உணர்வதில்லை. தொலைக்காட்சி முன்பு அமர்ந்து பேசுவதில் மட்டுமே கவனம் செலுத்துகின்றனர் என்றும் விமர்சித்தார். முன்னாள் நிர்வாகத்தால் ஊழல் மோசடியில் சிக்கியிருந்த நாடு இப்போது மக்கள் சார்ந்த நிர்வாகத்தோடு முன்னேறி வருகிறது. நாட்டின் பொருளாதாரத்தை பிழையான பாதையிலிருந்து சரியான திசைக்கு மாற்றியுள்ளோம் என்றும் வங்குரோத்து நிலையிலிருந்து நாட்டை நிவாரண நடவடிக்கைகளின் மூலம் மீட்டெடுத்துள்ளோம் என்றும் அவர் கூறினார். நாட்டின் உற்பத்தியை ஊக்குவித்து மக்களின் வாழ்க்கையினை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாய உர நிவாரணங்கள், சிறுநீரக நோயாளர்களுக்கான உதவிகள், ஓய்வூதிய உயர்வு, மாணவர்களுக்கான உதவித்தொகை ஆகியவை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மே 6ஆம் தேதி நடைபெறும் உள்ளூராட்சி தேர்தல் நாட்டின் எதிர்காலத்திற்கு முக்கியமானது. இந்த மாற்றத்தை தொடர உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு வழங்க வேண்டும் என்று அவர் மக்களிடம் கோரிக்கை விடுத்தார். இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணை குறித்து தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களுக்கு முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச விளக்கம் அளித்துள்ளார். தேசபந்து தென்னகோன் தொடர்பாக உயர் நீதிமன்ற உத்தரவு வழங்கப்பட்டுள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பிரேரணையை சபாநாயகர் இயக்கும் நடவடிக்கை பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை குறைமதிப்புக்குட்படுத்துவதாகவும் முன்னாள் அமைச்சர் கூறினார். முன்னாள் ஜனாதிபதி தேசபந்து தென்னகோனை போலீஸ் அதிபராக நியமித்தார். அந்த நியமனம் அரசியலமைப்பு சபையின் அனுமதியோடு மேற்கொள்ளப்பட்டது என்ற தகவல்கள் உள்ளன. இருப்பினும் உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு வழங்கியதன் மூலம் அவரது நியமனம் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தேசபந்து தென்னகோன் தற்போது போலீஸ் அதிபர் அல்ல. இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவரை போலீஸ் அதிபர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்ற பிரேரணையை சமர்ப்பித்துள்ளனர். ஆனால் 2002ஆம் ஆண்டு 5ஆம் இலக்க சட்டத்தின் வெளிப்படையான பிரேரணையை தற்போதைய போலீஸ் அதிபருக்கு எதிராக மட்டுமே கொண்டு வரலாம். உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அவர் போலீஸ் அதிபர் அல்ல என்பதால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்த பிரேரணையை சபாநாயகர் ஏற்கவில்லை என்றாலும் அது சட்ட ரீதியான சிக்கலான விடயமாகும். அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருப்பின் அதனை விசாரிக்க ஒரு குழுவை நியமிக்க வேண்டும். அந்த குழுவின் தலைவராக உயர் நீதிமன்ற நீதியரசர் ஒருவர் இருக்க வேண்டும். எனவே உயர்நீதிமன்ற உத்தரவு அமலில் இருக்கும் நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்ட பிரேரணை பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை குறை மதிப்புக்குட்படுத்தும். சபாநாயகர் இதனை ஏற்றுக்கொண்டால் அது சட்ட ரீதியாக செல்லுபடியாகாத செயலில் மாறும் என்று விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்தார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாநகர் சபையில் ஜானி சின்னத்தின் கீழ் போட்டியிடும் ஐக்கிய தேசிய கட்சி தனது குழுவிலிருந்து மேயர் வேட்பாளரை நியமிக்காது என்று முடிவு செய்துள்ளது. கட்சியின் தேசிய அமைப்பாளர் சாகல ரத்நாயக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கொழும்பு பிளவர் வீதியில் அமைந்துள்ள அலுவலகத்தில் மாநகர சபைக்கான கட்சி வேட்பாளர்களோடு நடைபெற்ற சந்திப்பில் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் பெரும்பான்மை இடங்களை பெறும் எதிர்க்கட்சிக்கு அனைத்து எதிர்க்கட்சிகளின் ஆதரவோடு கொழும்பு மாநகர சபை நிர்வாகத்தை அமைக்கும் போது மேயர் பதவி வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் கொழும்பு மாநகர சபையில் ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி கூட்டணியை உருவாக்க ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்னவை மேயர் வேட்பாளராக நியமித்துள்ளதாகவும் சாகல ரத்நாயக்க கூறினார். இந்த முடிவை ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார, கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் எரான் விக்ரமரத்ன ஆகியோருக்கு தெரிவித்ததாகவும் அவர்களின் ஆரம்பகட்ட நேர்மறையான பதில்கள் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு பட்டியல் இறுதி செய்யப்படாமல் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் பரந்த கூட்டணியை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இந்த தேர்தலுக்கு பிறகு அதிகரிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்.
2023ஆம் ஆண்டு மாத்தறை வெலிகம பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டல் அருகில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பாணை விடுத்துள்ளது. வாக்குமூலம் பதிவு செய்ய நாளை திங்கட்கிழமை டிரான் அலசை ஆஜராகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மூத்த அதிகாரி தெரிவித்தார். வெலிகம துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் விவரங்கள் ஏற்கனவே முன்னாள் அமைச்சருக்கு தெரிந்திருக்கலாம் என்று நம்பி வாக்குமூலம் பதிவு செய்யப்படுவதாக கூறப்பட்டது. மேலும் சம்பவம் தொடர்பாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் மாத்தறை வெலிகம மற்றும் வெலிகம பெலன்ன பகுதியில் உள்ள ஹோட்டல் அறையில் இடம்பெற்றிருந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் சார்ஜென்ட் உயிரிழந்திருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் உட்பட 8 போலீஸ் அதிகாரிகளை கைது செய்ய மாத்தறை நீதிவான் நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டிருந்தது. யுத்த மீறல்களில் ஈடுபட்ட ராணுவ தளபதிகளுக்கு பிரித்தானியா பயணத்தடை விதித்ததை காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் வரவேற்றுள்ள அதே நேரம் இதேபோல் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் தடைகள் விதிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இன்று வவுனியா பழைய பேருந்து நிலையம் முன்பாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் முன்னெடுத்திருந்த போராட்டத்தின் பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர்கள் இதனை தெரிவித்தனர். பிரித்தானியா சில ராணுவ தளபதிகளுக்கு பயண தடைகளை விதித்ததன் மூலம் இலங்கையின் இனஅழிப்பு நடந்தது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். அத்துடன் இந்த பயண தடைகள் மேலும் பல ராணுவ அதிகாரிகள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு விரிவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கை அரசு பொறுப்பு குரலை தவிர்த்து வந்த நிலையில் சர்வதேச நீதிக்காக தொடர்ந்து போராடி வருவதாகவும் அனைத்துலக நாடுகள் இதேபோன்ற பயண தடைகளை விதித்து குற்றவாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தி எமக்கான நீதியினை வழங்க வேண்டும் என்பதை எமது எதிர்பார்ப்பு என்றும் கூறியுள்ளனர். மேலும் 19 காணாமல் போனவர்களை உயிருடன் கண்டுபிடித்ததாக காணாமல் போனவர்களுக்கான அலுவலகம் தெரிவித்திருந்தாலும் அது உண்மைக்கு புறம்பானது. அந்த அலுவலகம் நமக்கு தகவல் வழங்கிய ஒரு ஆதாரத்தை கூட சரியாக கண்டுபிடிக்கவில்லை. மாறாக சர்வதேச சமுதாயத்திற்கு பொய்யான தகவல்கள் பரப்பப்படுகின்றன. எனவே சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாகவே எமக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இதேவேளை கிளிநொச்சியில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் ஞாயிற்றுக்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் கிளிநொச்சியில் அமைந்துள்ள காணாமல் போனவர்களுக்கான அலுவலகம் முன்பாக நடத்தப்பட்டது. அனைத்து மாவட்டங்களிலும் இவ்வாறான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தங்களது உறவுகளை மீட்க வேண்டும் என்று சர்வதேச விசாரணைகளை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி உறவினர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். இலங்கை பாதுகாப்பு படைகளின் முன்னாள் தளபதிகள் மூவருக்கு விதிக்கப்பட்டுள்ள தடைகள் மற்றும் செப்டம்பரில் நடைபெறவுள்ள ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையின் மீளாய்வு கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட உள்ள புதிய தீர்மானங்கள் குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக்குடன் கலந்துரையாடியுள்ளார். இலங்கைக்கு எதிரான சர்வதேச மனித உரிமைகள் குற்றச்சாட்டுகள் குறித்து ஆராய்வதற்கு சுயாதீனமான ஆணைக்குழு ஒன்றை ஸ்தாபிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பிரித்தானிய அரசு முன்னாள் ராணுவ தளபதிகள் ஜெனரல் சவேந்திர சில்வா, ஜெனரல் ஜகத் ஜயசூரிய, முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணகொட மற்றும் புலிகள் அமைப்பின் முன்னாள் கிழக்கு தளபதியான கருணா அமான் ஆகியோருக்கு எதிராக தடைகள் விதித்துள்ளது. இதன் மீது இலங்கை அரசாங்கம் கடும் அதிருப்தி வெளியிட்டதோடு எதிர்க்கட்சிகளும் இதை விமர்சித்துள்ளன. இந்த சூழ்நிலையில் ரணில் விக்ரமசிங்கே பிரித்தானிய உயர்ஸ்தானிகரை சந்தித்து பாதுகாப்பு படைகளுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கைகளுக்கும் இடமளிக்க கூடாது என்று தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் போர்க்குற்றச்சாட்டுகள் இருந்தால் அவை விசாரணை செய்யப்பட வேண்டும். ஆனால் அவ்வாறு விசாரணை நடத்தப்பட்டால் அதற்கான ஒத்துழைப்புகளை வழங்க தயார் என்று ஜெனரல் சவேந்திர சில்வா உறுதியளித்ததாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் நான் ராணுவத்திற்கு எதிராக ஒருபோதும் நடவடிக்கை எடுத்ததில்லை. தனது நிலைப்பாட்டை உலகுக்கு உரத்து கூறாவிட்டாலும் நாட்டுக்கு எதிரான எந்த ஒரு தீர்மானத்தையும் நான் ஆதரிக்கவில்லை என்றும் அவர் கூறினார். இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட உள்ள மனித உரிமைகள் குற்றச்சாட்டுகள் மற்றும் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை அடிப்படையாக கொண்டு ஜெனீவாவில் இலங்கைக்கு எதிராக சர்வதேச அமைப்புகள் புதிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளன. இந்த நிலையில் இலங்கையின் பாதுகாப்பு படைகளின் முன்னாள் தளபதிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடைகள் எதிர்வரும் நெருக்கடியான சூழ்நிலைகளுக்கான அறிகுறியாக கருதப்படுகின்றன. இதற்கிடையில் இலங்கைக்கு எதிராக சுமத்தப்பட்ட மனித உரிமை குற்றச்சாட்டுகளை ஆராய்வதற்காக முழு அதிகாரம் பெற்ற சுயாதீன ஆணைக்குழு ஒன்றை நியமிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.